கோஸ்ட் ஹண்டிங், பேரநாமல் இன்வெஸ்டிகேஷன் இதையெல்லாம் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது கௌரவ் திவாரி தான். பேயோட்டுறதுங்கிறது காலங்காலமாக நம்ம ஊரில் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு இடத்துல பேய் இருக்குது அப்படிங்கிறத எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ் இதையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ரீடிங் எடுத்து அந்த ஃபுல் ப்ராசஸையுமே ஆடியோ வீடியோவை ஷூட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுற விஷயங்களை கௌரவ் திவாரி தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சார். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அவருடைய கனவு ஒரு கமர்ஷியல் பைலட் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கான கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி பைலட்டுக்கான லைசன்ஸையுமே அவர் வாங்கிட்டார். அப்புறம் ஏன் அவர் பைலட் ஆகாமல் பேராநாமல் இன்வெஸ்டிகேட்டராக மாறினார்? இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படின்னா கௌரவோட லைஃப்பில் நடந்த எந்த ஒரு விஷயம் அவர் இந்த அமானுஷ்யத்தை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே அவர் இழுத்துட்டு வந்துச்சு. இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைய வீடியோவில் கேட்க போகிறோம். கமர்ஷியல் பைலட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யூஎஸ் ஃப்ளோரிடாவில் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாரு கௌரவ். அங்கே தான் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, கீழ் போர்ஷன் ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் சிஸ்டம் தான். ஆனால் கீழே இருக்க வீட்டுக்கு உள்ளாரையே ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அதோட அடுத்த ஃப்ளோர், மேலே இருக்க ஃப்ளோரும் இவங்களுக்கே தான் வாடகைக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த ஃப்ளாட் சிஸ்டம் இருக்குது. இவங்களோட கோர்ஸ் முடிய போகிற நேரம், இன்னும் ஃபியூ டேஸ் தான் மிச்சம். முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிரும், பைலட்டுக்கான லைசன்ஸ். அந்த மாதிரியான இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு நாள் நைட்டு கௌரவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போகிறாங்க, நைட் பார்ட்டிக்கு போகிறாங்க. கௌரவ் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த மாதிரி பார்ட்டிகள் மேலே ரொம்ப ஈர்ப்பெல்லாம் கிடையாது. அதனால் அவர் பார்ட்டிக்கு போகலை. அதுக்கும் மேலே அந்த டே ஃபுல்லாக நிறைய ஒர்க் இருந்து டயர்டாக ஃபீல் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள்லாம் பார்ட்டிக்கு போயிட்டு வாங்கப்பா, நான் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸு கூட யாரும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலை, சரின்னு சொல்லி அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. கௌரவ படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். அப்போ அவரோட காது பக்கத்தில் கிட்ட விஸ்பரிங் சவுண்டில் ரொம்ப மெல்லமாக கௌரவ் அப்படின்னு யாரும் கூப்பிட்றாங்க. அது ஒரு ஃபீமேல் வாய்ஸு. இதை கேட்டோடனே அடுத்த செகண்ட் அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஏசி ஓடிட்டுருக்கு, சில்லுன்னு இருக்குது. ஆனால் யாருமே இல்லை, பக்கத்துலலாம் யாருமே இல்லை. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போயிட்டாங்க, நம்ம தனியாக தான் அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது இவருக்குள்ளே ஏதோ ஒரு பயமாக இருக்குது, ஒரு ஃபீலு. ஏன் நமக்கு இப்படி பயமாக இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்போம் போல இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. எந்திரிச்சு டேபிள் லேம்பை போட்டு மணியை பார்த்தா மணி 3 மணி. தண்ணி ஊற்றி தண்ணி குடிச்சிட்டு திருப்பி போய் பெட்டில் உட்கார்றாரு. உட்காந்து அப்படியே படுத்து எப்போ தூங்கினாருன்னே தெரியல, தூங்கிட்டார். தூங்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். திருப்பி அவரோட காதில் மெல்லமாக யாரோ கௌரவன்னு கூப்பிட்றாங்க. முழிச்சு பார்க்குறாரு, என்னோட 2 முறை கனவு வந்தால் கூட 1 முறை தான் வரும், 2 முறை நம்ம பேரை சொல்லி யாரோ நம்ம காது பக்கத்தில் கூப்பிட்றாங்களே, என்னவா இருக்கும்னு எந்திரிச்சு பெட்டில் உட்கார்றாரு. அப்போ அவர் என்னத்தை ரியலைஸ் பண்ணுறாருனா, போன தடவை எந்திரிச்சு தண்ணி குடிக்க போகும்போது அந்த டேபிள் லேம்பை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே தான் வந்தார், அதை ஆஃப் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம அந்த லேம்பை ஆஃப் பண்ணவே இல்லை, ஆனால் இப்போ இருட்டாக இருக்கே, யார் அதை அணைச்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி மெதுவாக எந்திரிச்சு அந்த லேம்பை ஆன் பண்ணுறாரு. தான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்போம், அவங்க பார்ட்டி முடிச்சு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனில் பேட்டரியே இல்லை, ஃபோன் டெட்டு, 1% கூட சார்ஜ் இல்லை. கௌரவுக்கு இப்போ வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நைட்டு தான் ஒரு ஃபோனை ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சார், அதுக்கப்புறம் ஃபோனை யூஸ் பண்ணவே இல்லை, படுத்து தூங்கிட்டார். இப்போ எந்திரிச்சு பார்த்தா 1% கூட பேட்டரியே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையே, என்னடா அது புதுசாக இருக்குன்னு போது மனசுக்குள்ளே ரொம்ப பயம் வருது. இது என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க வீட்டுக்கு அவருடைய ஹாலில், அவங்க வீட்டு ஹாலில் யாரோ நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட சத்தம் கேட்குது, ரொம்ப மெல்லமாக கேட்குது அந்த சத்தம். இப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, பார்ட்டியிலேருந்து பாதியிலேயே ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்குது, அவன் தான் நடந்துட்டுருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம முழிச்சு தான் இருக்கிறோம், ஆனால் மெயின் டோரை அன்லாக் பண்ணியிருந்தா அந்த சத்தம் கேட்டிருக்குமே, அந்த சத்தம் எதுவுமே கேட்கல, ஆனால் நடக்கிற சத்தம் மட்டும் கேட்குதே அப்படின்னு அவர் நினைக்கும் போது அந்த ஃபுட் ஸ்டெப்போட சத்தம் ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப விகரஸாக அதிகமாக குறுக்கு நெடுக்குமாக ஹாலில் வேக வேகமாக நடக்கிறாங்க, தம் தும்னு நடக்கிறாங்க. இதை கேட்க கேட்க இவருக்கு ஹார்ட் பீட் அதிகமாகுது. சில்லுன்னு இருக்க ஏசி ரூம்லேயும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது பயத்தில். இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, ஆனால் அந்த பக்கத்தில் ரிப்ளைவே இல்லை, இந்த ஃபுட் ஸ்டெப் சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. சரி, நம்ம வெளியில் போய் பார்த்துருவோம், யார் வந்திருக்கான்னு பார்த்துருவோம், வேறு யாராச்சா ஃப்ரெண்டா இல்லை திருடங்க எதுவும் வந்துட்டாங்களா, ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு
இவரோட பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக நடந்து போய் அந்த டோரோட ஹேண்டில் இந்த நாபில் கை வைக்கும்போது ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறாரு. என்னென்னா டோருக்கு அந்த பக்கம் யாரோ நிற்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் வருது. இப்போ வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம திறந்து பார்த்துருவோன்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு டோரை திறந்து பார்க்குறாரு. அந்த பக்கம் யாருமே இல்லை. அதுவரை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஃபுட் ஸ்டெப்ஸும் சைலண்ட்டாக இருக்குது, எதுவுமே கேட்கல. இருட்டாக இருக்குது, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல. அங்கே நபர்கள் இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியல. ஆனால் ஸ்விட்ச் போர்டு இருட்டாக இருந்தால் கூட ஸ்விட்ச் போர்டு எங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால் டோர் பக்கத்துலேயே தான் இருந்திருக்கு ஸ்விட்ச் போர்டு. லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டார். லைட்டை ஆன் பண்ணி பார்த்தாலும் அந்த ஹாலில் யாருமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தனியாக இருக்கிறதுனால இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறோம் போல இருக்கு, நம்ம திருப்பி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்ச அடுத்த செகண்டை திருப்பி அந்த காலடியோஸை கேட்க ஆரம்பிச்சிருது. இந்த முறை ரொம்ப சத்தமாக அதிகமாக கேட்குது. அந்த ஹால் ஃபுல்லாக குறுக்கு நெடுக்கும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஃபுட் ஸ்டெப்போட சத்தம் நின்றுடுச்சு. சைலண்ட்டாக இருக்குது. இவருக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, கண்ணுக்கு விசிபிளாக தெரியல, ஆனால் கௌரவுக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு. அந்த செகண்டில் கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்குது. ஆனால் இது விஸ்பரிங் சத்தம் மாதிரி ரொம்ப மெல்லமெல்லாம் கேட்கல. கிளியராக சவுண்டாக ஒரு ஹியூமன் பேசி கூப்பிட்டா எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கிளியராக சத்தமாகவே கேட்குது கௌரவ் அப்படின்னு. இதை கேட்ட உடனே இவருக்கு பயம் ரொம்ப அதிகமாயிட்டு மெயின் டோருக்கு ஓடி போய் கதவை ஓப்பன் பண்ணி லிஃப்ட்டுக்கு வந்து கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டார். வந்து அங்கே இருக்க லாபியில் வந்து சோஃபா போட்டிருக்கு, அதில் போய் உட்காந்துட்டார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் இனிமேல் திருப்பி வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கெல்லாம் அந்தளவு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாரு. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கௌரவை பார்த்துட்டு, என்னடா நீ ஏன்டா இங்கேயாவது உட்காந்துருக்க, உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இவ்வளோ நேரம் என்ன நடந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பையன் வந்து கௌரவை ஹக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ அதுக்கெல்லாம் பயப்படாதடா, நீ தனியாக இருந்தில, அதாவது கெட்ட கனவு கட்டிருப்ப, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, வா நம்மளாம் இப்போ சேர்ந்து போய் மேலே போய் பார்க்கலாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் மேலே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்குது, நார்மலாக இருக்குது. அந்த வீடு எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அன்றைய நைட்டு உங்களுக்கு அப்படியே முடிஞ்சிடுது. அடுத்து வர ஒரு 2-3 நாளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சஸ்பீஷியஸாக எதுவுமே நடக்கவே இல்லை, ஒன்றுமே நடக்கலை. அதனால அவங்களாம் நார்மலாக தான் இருக்காங்க. ஒரு நாள் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸு கௌரவ் எல்லாம் உட்காந்து நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஷ்ரில் நாய்ஸ் ஒன்று கேட்குது, ரொம்ப சத்தமாக கேட்குது. எப்படின்னா இந்த போர்டில் சாக் பீஸை வச்சு எழுதும்போது ஒரு சத்தம் கேட்குமே அந்த மாதிரி, தரையில் ஸ்லேட்டை வச்சு தேய்ச்சா சத்தம், கண்ணாடியில் அதாவது மெட்டில் வச்சு அப்படியே ஷார்ப் மெட்டலில் வச்சு கோடு கிழிச்சு அப்படி ஒரு சத்தம்லாம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு டெரிபிளான ஒரு சத்தம், நம்மளால் அதை டாலரேட் பண்ணவே முடியாது. அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் அப்படி ஒரு நாய்ஸ் வந்து கேட்குது, ரொம்ப சத்தமாக வேறு கேட்குது. அதுவும் அந்த வீட்டை சுற்றி எல்லா பக்கத்துலேருந்துமே கேட்குது. இந்த சவுண்டை கேட்ட உடனே அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காதை மூடிக்கிறாங்க, என்னடா இப்படி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு. அதில் ஒரு ஃப்ரெண்டு எந்திரிச்சு கத்துறாரு, யார் இப்படி சத்தம் போடுறது, தயவு செஞ்சு அதை நிறுத்துங்கன்னு சொல்லி கத்தவும் அந்த சத்தம் வந்து நின்று சைலண்ட் ஆயிடுச்சு. கௌரவை தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். இப்போ தான் அவங்களோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்க. ஒருவேளை கௌரவ் சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்த அடுத்த நாள் சாயங்காலம் கௌரவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்க வீட்டு ஹால் சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சும்மா ஜாலியாக ஏதோ படம் பார்த்தியா, அங்கே போனியா இங்கே போனியா, வெட்டி கதை ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது உங்கள் வீட்டு ஹாலில் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சத்தம் கேட்டிருக்கு. 3 பேரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்தவங்க இப்படி சத்தம் கேட்க 3 பேரும் டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டு ஒருத்தவங்க பார்க்குறாங்க, ஏன்னா இது நம்ம காதுக்கு மட்டும் தான் கேட்டுச்சா இல்லை அடுத்தவங்களுக்கும் கேட்டுச்சா அப்படின்னு. அவங்க 3 பேருக்குமே இந்த சத்தம் கேட்டிருந்திருக்கு. அப்போ அவங்க சோஃபாவிலேருந்து எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம உன்னிப்பாக கேட்போம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி சைகையிலே சொல்லிட்டு 3 பேரும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுலேருந்து ஒருத்தர் மட்டும் ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணி பயங்கரமாக கத்துறாரு. என்னடானா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு மாடிப்படி ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகுது. அந்த மாடிப்படியில் 2 கால் அப்படி நடந்து போகிறத பார்க்குறாங்க. இவங்க 3 பேருக்கு பயமாயிருது. ஒரே ஒரு ஆறுதல் என்ன, இங்கே 3 பேராக இருக்கிறாங்கன்றது மட்டும்தான். 3 பேரும் கையை பிடிச்சிட்டு இது என்ன பேயா இல்லை ஏதாவது திருடங்க வந்துட்டாங்களா, நம்ம மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் மேலே பார்க்குறாங்க. மேலே யாருமே இல்லை. ரொம்ப பயமாயிருது 3 பேருக்கும். கௌரவ் சொன்னது உண்மைதான், அந்த வீட்டில் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு. இனிமேல் நம்ம யாருமே தனியாக இருக்க வேண்டாம், தனித்தனி ரூமில் போய் படுக்க வேண்டாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே இருக்க ட்ரை பண்ணுவோம், ஹால்லையே எல்லாருமே படுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் வேலை இருக்கும்.
அதனால் தனியாக இந்த வீட்டில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அந்த மாதிரி ஒரு நாள் ஈவினிங், இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 நாள் கழித்து வந்த ஈவினிங், கௌரவ் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருக்கார். அவரால் அந்த வீட்டில் தனியாக இருக்க முடியல. அதனால் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வெளியில் எழுந்திரிச்சு போய் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு. அப்படி நடக்கலாம்னு சொல்லி போகும்போது இவர் மைண்டுக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. என்னடா நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் தோணுது, பயமாக இருக்குதுன்னு நடிச்சிட்டு இருந்தா, நம்ம கிளாஸுக்கு போனால் கூட அங்கேயும் இந்த பயன்ற ஃபீல் வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. நான் என்னதான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்து யார்கிட்டையும் பேசாமல் நானாக போய் சொல்லாட்டி கூட என் மூஞ்சி பார்த்தே எல்லோரும் கண்டுபிடிச்சிடுறாங்க எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. இது எனக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கான பிரச்சனையும் கூட தான். பட் அவங்க யாருமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதை நம்பவே மாட்டாங்க. பேயெல்லாம் இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பேச அக்கறையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதில் பொங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் யாரும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கோர்ஸும் முடிய போகுது. இன்னும் ஃபியூ டேஸ் தான் பாக்கி இருக்குது. இந்நேரத்தில் புதுசாக போய் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீட்டை தேடி அதுக்கு வாடகைக்கு போய் இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளாம் ஒன்றா இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது கௌரவுக்கு. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் இந்த பயம் நம்மளை விட்டு போகிறது கிடையாது, நம்ம திருப்பி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலான்னு ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு விண்டோவை பார்க்குறாரு. அந்த விண்டோ என்னன்னா, இப்போ கௌரவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா அவர் அந்த விண்டோ வழியே எட்டி பார்ப்பாராம். அந்த வழியாக போகிறது தெரியும். திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரேன்னு சொல்லி கால் பண்ணாங்க அப்படின்னா அந்த விண்டோ வழியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாராம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்போது ரோட்டில் போயிட்டு வரவங்கள ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம் அந்த விண்டோவிலேருந்து. அந்த மாதிரி அவர் ரோட்டில் நடந்து திரும்பி வரும்போதும் அந்த விண்டோவை பார்க்குறாரு. பெரிய ஷாக் என்னன்னா, அந்த விண்டோவுக்கு உள்ளார, அதாவது அந்த ரூமுக்கு உள்ளார ஒரு கிழவி நின்றுட்டுருக்கு. அந்த கிழவி அவ்வளோ கோவமாக ஆத்திரமாக என்னதான் பகான்னே தெரியல முறைச்சி பார்க்குது கௌரவம் அந்த கிழவியை பார்க்குறாரு. பயமாகுது மனசுக்குள்ள. யார் அந்த கிழவி, ஏன்டா நம்மளை இப்படி முறைச்சி பார்க்குது அப்படின்னு. ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி கௌரவால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல, நடக்கவே முடியல, கத்தவே முடியல, அசையவே முடியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காரு. அந்த கிழவி மேலேருந்து முறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் கூட அது பிளிங்க் பண்ணவே இல்லை. கண்ணை எமைக்காம அப்படியே முறைக்குது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அது அப்படியே மறைஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சுது. இதை பார்த்துட்டு கௌரவுக்கு ரொம்ப பயமாயிருது. திருப்பி அந்த வீட்டுக்கு எப்படி தனியாக போக முடியும், இனி ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தான் நான் அந்த வீட்டுக்கே போவேன்னு சொல்லிட்டு அவர் போய் இந்த லாபியில் அந்த சோஃபாவில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பியே போயிருந்திருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்து அப்படியே வர அந்த வீக்கெண்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த கிழவியோட பேயை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கார். என்னடா அவன் மட்டும் ஜாலியாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வந்து டின்னருக்கு இவங்க வீட்டுக்கு வராங்களாம். டின்னருக்கு இந்த வீட்டுக்கு வந்துட்டு நைட் வந்து அந்த ஃப்ரெண்டு கூட அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த வீட்லேயே. அதனால் இந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டு வராங்க, இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கார் அவர். அப்படி இருக்கும்போது காலிங் பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. கௌரவ் போயிட்டு டோரை அன்லாக் பண்ணி பார்த்தா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது இவர் கூப்பிட்றாரு, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு வரவே இல்லையா. கௌரவுக்கு பின்னாடி எதையோ பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடி போய் லிஃப்ட்டை கூட யூஸ் பண்ணலை, ஸ்டெப்லேயே வேகமாக ஓடி போய் கீழே காருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணியிருக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு, அதாவது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு என்டிட்டி இருக்குது, உன் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி தான் அது நின்றுட்டு இருந்துச்சு, தயவு செஞ்சு இந்த வீட்டை மாற்றிரு, நான் கிளம்புறேன், என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அது கிளம்பி போயிடுச்சு, வரவே இல்லை. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் கௌரவுக்கு இந்த என்டிட்டி எதனால் என் பின்னாடி வருது, ஏன் என்னை ஃபாலோ பண்ணுது, இது ஏன் இங்கே இருக்குது, முதல்ல இவ்வளோ நாளாக நாங்கள் இங்கே தான் இருந்திருக்கோம், அப்போல்லாம் அது ஒன்றும் பண்ணலையே, இந்நேரத்தில் அது எப்படி வந்துச்சு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு இவருக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. இந்த ஹேப்பனிங்னால தான் கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கான ஃபுல்லாக ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு லைசன்ஸும் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட அவர் பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லி இந்த ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் இதுதான். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கமர்ஷியல் பைலட்டுக்கான கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி பைலட்டுக்கான லைசன்ஸும் வாங்கிட்டாரு. ஆனாலும் அவர் அந்த ஊர் விட்டு வரல. பேராநெக்ஸஸ் அசோசியேஷனில் ஜாயின் பண்ணி பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதோடு அவர் எக்ஸாசிஸ்டாகவும் ட்ரைன் பண்ணிக்கிறாரு தன்னை. அதனால் அவரால் யாருக்காவது பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பேயை வந்து ஓட்ட முடியும். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ஏப்ரல் 2009 இந்தியன் பேரானார்மல் சொசைட்டி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு சிஇஓவாக இருக்கிறாரு. கௌரவோட டீமில் ஒரு பொண்ணு இருக்காங்க, இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ரூப்பில் ஒரு பொண்ணு, அவங்க பேர் மேக்னா. அவங்களோட அப்பா இறந்து போயிட்டு ஒரு வருஷம் அவ்வளோதான் ஆகுது.
ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து பர்த்டே வருது. அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவும் அவங்க தங்கச்சியும் டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அதனால் மேக்னா என்ன பண்ணுறாங்க, தையல் மிஷின் மாதிரியே ஒரு கேக் ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி அந்த பர்த்டே பார்ட்டிக்கு இவங்க ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த பார்ட்டி நடக்கிற அன்னைக்கு வந்து டின்னருக்கு முன்னாடி காக்டெயில் பார்ட்டிலாம் இருக்குது. அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸ் முடிஞ்சு எனக்கு வரத்துக்கு வந்து லேட் ஆகுது, அதனால் ஒரு 6 மணிக்கு மேலே பார்ட்டி வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. இப்போ மேக்னா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்குமா, எப்போவுமே அப்பா என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்பா வந்து உன்னோட பர்த்டேவை வந்து எப்போவுமே மறந்துடுவார், ஒரு 2-3 நாள் கழித்து தான் வந்து உனக்கு விஷஸே சொல்லுவார் அப்படிலாம் மேக்னா சொல்லும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா அப்பா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, அவர் சும்மா நீ வம்புழுக்கிறதுக்காக வேணும்னு பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய கதையெல்லாம் அவங்க அம்மா பேசுகிறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த மாதிரி பழைய கதை எல்லாமே பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது, ஆனால் மேக்னாவுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த நேரத்தில் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேமா அப்படின்னும் போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் கிளம்புமா, நீ ஃபீல் பண்ணாத, நீ அழுகாத, நீ அழுதினா எனக்கும் கூட அழுக வருது, இப்போ ஞாபகம் அவங்கெல்லாம் வரும், இப்போ நம்ம பார்ட்டி வச்சுருக்கோம், இந்த இடத்துல நம்ம 2 பேரும் அழுதுட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நீ போய் சீக்கிரம் கிளம்புமா, பாப்பா தங்கச்சி வந்துருவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சி விட்றாங்க. மேக்னாவும் உள்ளே போயிட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன ட்ரெஸ்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பா வந்து மேக்னாவுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, கிஃப்ட் பண்ண ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன்பா செத்து போனீங்க, நீங்கள் ரொம்ப சீக்கிரம் செத்து போயிட்டீங்க, எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது இப்படிலாம் சொல்லி அழுதுட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க தங்கச்சிக்கு. நீ எப்போ வருவ, கிளம்பிட்டியா அப்படின்னும் போது, நான் கிளம்பிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்துடுவேன், டிராஃபிக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னோடனே அவங்க ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியில் பார்த்தா அது ஒரு பெரிய கண்ணாடி, அது ஒரு பெரிய நிலக்கண்ணாடி. அந்த கண்ணாடியில் ஒரு ஷேடோ மாதிரி கருப்பாக ஒரு உருவத்தை வந்து மேக்னா பார்க்குறாங்க. இவங்க ரூமுக்கு வெளியில் அந்த உருவம் எங்கே நிற்குதுன்னா, இவங்க ரூமுக்கு வெளியில் இருக்க காரிடர் பக்கம் நிற்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக லைட் வந்து டிம்மாக இருக்குது. அப்போ மேக்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லைட்டுனால ஷேடோ வந்து இப்படி ட்ரிக் மாதிரி நமக்கு தெரியுதா அப்படின்ட்டு கண்ணாடிக்கு கிட்ட போய் உத்து பார்க்குறாங்க. டிம் லைட்டுனாலும் நம்ம இப்படி கற்பனை பண்ணிக்கிறோமா, இல்லை உண்மையிலேயே அங்கே ஏதாவது ஒரு உருவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த உருவம் உண்மையிலேயே தான் இருக்குது. ஒரு கருப்பு ஷேடோ இருக்குது. கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறாங்க, காரிடர்லேயும் அப்படி ஒரு ஷேடோ நின்றுட்டு இருக்குது. இவங்களுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. என்னடா ஏதோ ஒரு உருவம் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை நோக்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த உருவமும் மூவ் ஆகுது. இப்போ மேக்னாக்கு என்ன ஒரு தாட் வருதுன்னா, இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபரை, இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான் இது ஆவியா வந்திருக்காரு அப்படின்ன போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபரோட ஃபேஸ் வந்து தெரியலை, ஆனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் தெரிய வருது. அது என்ன ட்ரெஸ்னால், இவங்க அப்பா பார்ட்டிக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் போட்டிருப்பாராம். இவங்க அப்பாவோட ஆன்மா தான் அங்கே வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. இது இவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி மேக்னா வந்து ரியலைஸ் பண்ணோடனே 2 பேருமே பார்க்குறாங்க. மேக்னா வந்து அந்த ஸ்பிரிட்டையும் அந்த ஆன்மா வந்து மேக்னாவையும் பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவோட ஆன்மா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே காற்றோட கரைஞ்சி போயிடுச்சு அந்த உருவம். இதை பார்த்த உடனே மேக்னாவுக்கு 2 விதமான ஃபீல் வருது. ரொம்ப இமோஷ்னலாகவும் இருக்குது, அப்பாவுடைய சோல் நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னதான் அப்பாவாக இருந்தாலும் செத்து போயிட்டார் பேய், 2 மாதிரி ஒரு ஃபீலோட ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவங்க அப்பா வந்தாருமா, உனக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்ல தான் வந்திருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க அழுகும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பா வந்து நம்ம கூட தான் இருக்காரு, நீ கவலைப்படாத, நமக்கு வந்து சாமியாக இருந்து அவரை வழி நடத்துவார் அப்படின்லாம் அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் மேக்னாவுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் ஆவியெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கௌரவை காண்டாக்ட் பண்ணி இவங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இனி கௌரவும் அவங்களோட டீமும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு அமானுஷ்யமான கேஸை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் 2014 கௌரவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை யார் பண்ணுறான்னா, சுமித் காக்கர் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் தான் பண்ணுறாரு. அவருக்கு வந்து டெல்லியில் நிறைய பில்டிங்ஸ் வந்து சொந்தமாக இருக்குது. அந்த பில்டிங் எல்லாத்தையும் அவர் பேங்க்குக்கு, கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காரு. அவருக்கு இருக்கிற ஒன் ஆஃப் ஹஸ் பில்டிங்ஸில் இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, அந்த பில்டிங்கில் இருக்கிற பார்க்கிங்,
அந்த பார்க்கிங்கில் நிறையா பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, நிறைய அமானுஷ்யமான நிகழ்வுகளை அங்கே நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் காக்கருக்கு அதில் நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அதனால் காக்கர் கௌரவ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே எனக்கு டபுள் மைண்டடாக இருக்குது. எனிஹவ் அங்கே நடந்ததை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அர்ஜென்ட்டாக இப்போ வெளியூர் போயிட்டு இருக்கிறதுனால பிஸ்னஸ் விஷயமா நான் ஊருக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் பற்றி அவர் ஃபோனில் சொல்கிறாரு. அந்த பில்டிங்கில் இருக்கிற பேங்க்கு, அதில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் டே அவருக்கு ரொம்ப ஒர்க்கு அதிகமாக இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அவர் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கார். அவரோட ஃபைனல் வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. பேசி முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் இவர் உணர்றாரு, மணி அப்போ 9 மணி ஆயிடுச்சு, ஆஃபீஸ்லலாம் யாருமே இல்லை அப்படிங்கிறது. அந்த ஆஃபீஸில் மட்டும் கிடையாது, அந்த பில்டிங்லேயும் யாருமே இல்லை. இவர் மட்டும் தன்னந்தனியாக அந்த பில்டிங்கில் இருக்கார். சைலண்ட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. யாருமே இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் தனியாக ஒரு பில்டிங்கில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம என்னடா இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, நம்ம அதை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வேகமாக கீழே அந்த கீழே இருக்க L1 பார்க்கிங்க்கு வராரு. கார் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி வரும்போது அங்கே எந்த ஒரு செக்யூரிட்டி கார்டுமே இல்லை. என்னடா ஆஃபீஸில் தான் யாரும் இல்லை, அந்த பில்டிங்லேயும் யாரும் இல்லை, செக்யூரிட்டி கூட வேண்டாம், இங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் காரை ஓப்பன் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்குது. அதுவும் அவருடைய முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை, ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது. அதுவும் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ். அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே எக்கோ அடித்து கேட்குது இந்த சிரிக்கிற சத்தம். இவருக்கு பயங்கரமாக பயந்து ஹார்ட் பீட் எகிரி போய் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயந்துட்டு கேட்ட உடனே அடுத்த செகண்ட் அந்த சிரிப்பு சத்தம் நின்றுடுச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது, கம்ப்ளீட் சைலன்ஸ். அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. பார்க்கிங் ஏரியா தான், ஆனால் இட் லுக்ஸ் லைக் அன் ஈரி ஸ்பேஸ். பயங்கர பயமாக இருக்குது இவருக்கு. கிளம்பிடலான்னு சொல்லி பார்க்கும்போது திருப்பியும் அந்த பேபியோட இந்த சின்ன பொண்ணு வாய்ஸ் என்ன கேட்குதுன்னா, அங்கிள் உங்களுக்கு என் கூட விளையாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை கேட்டோடனே அவரால் அங்கே இருக்கவே முடியாது, நம்ம எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேணாம், நமக்கு தெரிஞ்சிக்கவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி இவர் வீட்டுக்கு வந்துட்டார். நைட்டு படுத்து தூங்கவே முடியல அவரால். மறுநாள் காலையில் எழுந்திரிக்க வரைக்கும் கூட அது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அந்த இன்சிடெண்ட்லாம் திருப்பி அது என்னவா இருக்கும் அப்படின்னு. இவருக்கு நடந்த இந்த இன்சிடெண்ட்டை அவர் சீனியருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று நைட்டு நடந்துச்சு பார்க்கிங் ஏரியாவில், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் இன்றைக்கி வரமாட்டேன், இன்னொரு நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் அந்த சீனியர் காக்கருக்கு இந்த நியூஸை எஸ்கலேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியாவில் என்னமோ நடக்குது, உங்களோட பில்டிங் தானே, ஓனர் நீங்கள் தானே, அதை பாருங்க அப்படின்ன போது இந்த காக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப சும்மா ரூமர்ப்பா, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூலாக அந்த விஷயத்தை விட்டுடுறாரு. ஆனால் இந்த விஷயம் இதோடு நிற்கலை. அந்த L1 பார்க்கிங்க்கு செக்யூரிட்டிஸாக இருந்த 1-2 பேர் கூட இதே மாதிரி சின்ன குழந்தைங்களை பார்த்துருக்காங்க, கருப்பான ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. அதில் ஒரு செக்யூரிட்டி புதுசாக அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்திருக்காராம். கொஞ்சம் பழகினவங்களாம் நைட்டு நேரத்தில் இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. ஆனால் இவர் புதுசாக ஜாயின் பண்ணதுனால அன்றைக்கி நைட்டு அவர் அங்கே தான் அந்த பார்க்கிங் ஏரியாவில் இருந்திருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு 4 குழந்தைங்க, 3 பொண்ணும் ஒரு பையனும் அந்த பார்க்கிங் ஏரியா கீழே தரையில் உட்காந்து வட்டமாக ஏதோ விளையாண்டுட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துருக்காரு ஆச்சரியமாக, என்னடா இந்த 4 பிள்ளைங்க எப்படா இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களும் திரும்பி இந்த செக்யூரிட்டியை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிருக்குதுங்க, கிகிள் பண்ணி சிரிச்சுட்டு காத்தோட காற்று அப்படியே கரைஞ்சி மறைஞ்சு போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. இந்த செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரும் போயிட்டு காக்கர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கதை கட்டி விட்டுட்டு இருக்காதீங்க, இது எல்லாமே ரூமர் தான், இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. இந்த நேரத்தில் நைட் செக்யூரிட்டியாக இருந்த ரவிகாந்த், பான்சி இவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி நிறைய அமானுஷ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த L1 பார்க்கிங்கில் நடந்திருக்கு. அவங்களுமே இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருந்துருக்காங்க, பார்த்து மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் இந்த பார்க்கிங்கில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஷேரிங்க்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி தனியாக தான் இருப்பாங்களாம், யார்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டாங்களாம், ஒரு சோஷியலாக அவங்களால இருக்கவே முடியல. அப்படியே இருந்தவங்க கொஞ்ச நாளில் சூசைட் பண்ணிவிட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க செத்து போனதுக்கு இந்த அமானுஷ்யம் தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது ஃபேமிலி ப்ரெஷரா அதெல்லாம் தெரியல.
ஆனால் இவங்க 2 பேரும் செத்து போனதுக்கு அப்புறமேட்டு இருந்து தான் இந்த இஷ்யூவை வந்து ரொம்ப பெருசாக்கி, எங்களுக்கு இதெல்லாம் முடியாது காக்கர், நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும், ஏதாவது நீங்கள் பூசாரியை கூப்பிடுவீங்களோ இல்லை பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிடுவீங்களோ, எங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் காக்கர் இப்போ கௌரவை காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காரு. இனி கௌரவும் அவங்களோட டீமும் அந்த இடத்துல நடந்த அமானுஷ்யங்களை எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கதையை முழுசாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணணும்னு விரும்பினா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கதைகளை பேசி அனுப்பி வைங்க.